31/7/2024 டியர் 1 மணி 6 மணி 8 மணி. இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாமா? பாருங்கள், 30ஆம் தேதி நம்ம டியர் 1 மணி 6 மணி 8 மணி நான் சொல்லி தான் கொடுத்தேன். நேற்று 3 3 3ன்ட்டு வந்திருக்குது. பாருங்கள், 3 4 6 நம்ம ஆல் போர்டு எடுத்திருந்தோம். 3க்கு பவர் 8, 4க்கு பவர் 9, 6க்கு பவர் 1. இன்றைக்கி எல்லாமே பாஸ் ஆகிருக்கணும். சரிங்களா? நேற்று அப்படி தான் நம்ம கெஸ்ஸிங்கில் அமைஞ்சிருக்குது. நல்லா பாருங்கள், 333 ஆல் போர்டு மெயினாக 3 தான். நேற்று நான் 3 இல்லாமல் ஆட்டம் இருக்காதுன்னு நினச்சி தான் கொடுத்தேன். ஆல் போர்டு பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக 3 பாஸ் ஆகிருக்குது. அடுத்து பாருங்கள், அடுத்து 3 9 8 9 8 பாஸ் ஆகிருக்கு. 3 8 3 9 ஒரு அருமையான ஃபுல் வின்னிங்கே வந்திருக்குது. நான் அதுக்கு தான் சொல்லுவேன் அடிக்கடி, இதில் இருந்தே நீங்கள் பார்த்து வச்சிங்கன்னா ஃபுல் 3D நீங்கள் 3 டிஜிட்டல் எடுக்கலாம். சரிங்களா? பார்த்து கரெக்டாக வைக்கணும். ஆனால் வச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஒரு 1000 பேர் பார்க்குறீங்கன்னா ஒரு 100 பேராவது வின்னிங் வாங்கலாம், மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா. அடுத்து பாருங்கள், 1 4 6 பாருங்கள், 1 இருக்குது 4 இருக்குது 6 இருக்குது. பாருங்கள், இதில் 1 மணி 6 மணிக்கு எடுத்துருக்குறாங்க. சரிங்களா? 8 மணிக்கு இதே எடுத்துருக்குறாங்க. சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். 1 4 6 1 4 6 அருமையான வின்னிங் வந்துருக்குது. சரிங்களா? நான் கொடுத்ததில் நான் வச்சதில் பாருங்கள், 4 6 பாஸு, 8 9 பாஸு. சரிங்களா? 8 9 3 9 கூட நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா? இதுவும் பாஸு. ஆக மொத்தம் நம்ம கொடுக்குறதில் எப்போவுமே சொல்லிக் கொடுப்போம், ஒரு 3 செட் வரைக்கும் நம்ம கொடுக்குறதில் பாஸ் ஆகும்னு. அருமையான பாஸ் ஆகிருக்குது. 4 6 4 6 பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? அதுமாதிரி பாக்ஸுன்னு சொல்லி நான் கொடுத்ததில் வந்துட்டு பாருங்கள், 4 6 பாஸு 4 6 பாஸு 2 செட்டு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஆனால் 9 1 வரும்னு பார்த்தேன். ஆனால் 9 3 மாதிரி வந்திருக்கு, 1 வரல. சரி, நாளைக்கு ஆனால் கண்டிப்பாக 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கும் கெஸ்ஸிங்கில் இதே மாதிரி தான், இன்றைக்கி வந்த மாதிரி தான் நம்பர் இருக்குது. சரிங்களா? அது சில நேரம் அப்படி தான் அமையும், ஆனால் அது வர்ற மாதிரி இருந்தால் அமையும். சரிங்களா? நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், டியர் மற்றும் கேரளா புக்கிங் போடணுமா? வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க, டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிடுவோம். அப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். 8610575149. சரிங்களா? 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர் 4 ஷோ நம்ம புக்கிங் எடுக்கிறோம். புக்கிங் போடுற விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. டிக்கெட் ஒன்லி புக்கிங் மட்டும். சரிங்களா? ஒன்லி புக்கிங். கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் வீடியோவில் பாருங்கள் எல்லோரும். சரிங்களா? நிறைய பேர் இந்த நம்பரில் ஃபோன் பண்ணி கெஸ்ஸிங் கொடுன்னு கேட்குறாங்க. நம்ம கெஸ்ஸிங்கில் பொறுத்த வரைக்கும் இந்த ஷோக்கு இந்த நம்பர் தான் வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் வரும். சரிங்களா? ஒரு 10 பேர் பார்க்கும்போது அதில் ஒரு 5 பேராவது பாஸ் ஆகணும். அப்படி தான் எடுக்க முடியுமே தவிர எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனால் கெஸ்ஸிங் பண்ணி வைக்கணும். சரிங்களா? ஆனால் இந்த நம்பர் தான் வரும்னு சொல்லிவிட்டு நம்ம கொடுக்குறோம். 10 நம்பரில் 7 நம்பரை ஃபில்ட்ரு பண்ணி 3 நம்பர் கொடுக்குறோம். அதுக்கு உண்டான பவர் நம்பர் ஒன்று அது வரணும், இல்லை இது வரணுங்கிற மாதிரி நம்ம கொடுக்குறோம். 6க்கு 1, 2க்கு 7, 3க்கு 8 பவர் நம்பர். சரிங்களா? நாளைக்கு 6 2 3ங்கிற மாதிரி ஆட்டம் இருக்குது. சரிங்களா? 3க்கு என்னடா அடித்த நம்பரே வருமா? வரும். 31ங்கிற மாதிரி வரலாம், 13ங்கிற மாதிரி வரலாம். அதனால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் நாளைக்கு. சரிங்களா? இல்லை உங்களுடைய தனிப்பட்ட சாய்ஸ்ன்னு எதாக இருந்தால் அதையும் வச்சு விளையாடுங்க. சரிங்களா? என்னுடைய கணிப்பு பிரகாரம் 6 2 3ங்கிற மாதிரி ஆட்டம் இருக்குது. சரிங்களா? ஏபிபிசியை பொறுத்த வரைக்கும் 62 36 23 17 78 18 68 31 28. சரிங்களா? இந்த மாதிரி 9 செட்டு எப்போதும் போல தான். 2 செட்டு அல்லது 3 செட்டு, என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு செட்டு கூட பாஸ் ஆகும். சரிங்களா? நமக்கு நேரம் சரியில்லாத போது ஒரு செட்டு கூட பாஸ் ஆகும். நேரம் நல்லா இருந்துச்சுன்னா 3 செட்டு 4 செட்டு வரைக்கும் பாஸ் ஆகும். இது ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் கேட்குறாங்க, 9 செட்டு கொடுக்குறீங்க, 3 செட்டு தான் பாஸ் ஆகுது அப்படின்னு. 9 செட்டில் 3 செட்டு பாஸ் பண்ணுறேங்க. ஒருத்தவங்க 30 செட்டு வரைக்கும் வைக்கிறாங்க, வச்சு விளையாடுறாங்க. ஆனால் 1 கூட பாஸ் ஆகாமல் போயிடுது. விளையாடுற துட்டு போட்டு விளையாடும் போது நம்ம 9 செட்டை கொடுத்து 3 செட்டு பாஸ் ஆகுறோம்ல. ஆனால் மாற்றி மாற்றி வரும் நம்பரு. அதை ஒரு 10 பேர் பார்க்கும்போது அதில் ஒரு 5 பேர் வின்னிங் வாங்கட்டுமேங்கிற ஒரு இதில் தான் நம்ம கொடுக்குறோம். அப்படி நல்ல கணிப்பு வந்துச்சு, எனக்கு சுயராக தெரிஞ்சுன்னா நானே போட்டு சம்பாதிச்சிட்டு போயிட மாட்டேன்னா இந்த மாதிரி கெஸ்ஸிங் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு 10 பேர் உபயோகப்படுத்தணும். எனக்கு தெரிஞ்சது தான் நான் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இல்லையா, பிடிக்கலைன்னா விட்டுருங்க. சரிங்களா? என்னுடைய கணிப்பு. ஆனால் நான் கொடுத்துருக்க நம்பரை ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைக்கணும். 62னா 26, 36னா 63, 23னா 32. சரிங்களா? அதே மாதிரி தான் கீழே இருக்க செட்டுக்கும் கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி வைங்க. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டிஜிட்டலில் 623 178 123 128 763 316ங்கிற மாதிரி ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். இதிலேருந்து 1 2 பாஸ் ஆகலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நீங்களும் இங்கே கெஸ்ஸிங் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? இதிலேருந்து நீங்களே பார்க்குறேன், ரெகுலராக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் தெரியும், நான் கொடுத்துருக்க இந்த நம்பரில் எப்படி முக்கோணத்தில் அடிக்கிறாங்க, எப்படி எடுக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் எடுத்து பாக்ஸ் போட்டு பார்க்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி வின் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? நான் கொடுக்குறது கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா?
புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டோன்னா நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் யூடியூப்பில் போய் சேனல் தேடிட்டு கிடக்கணும். அதுக்குனால தான் சேனலில் பார்த்தோன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரிங்களா. என்னுடைய கமெண்ட் பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக்கு போட்டு விடுங்க சரிங்களா. அதுதான் எனக்கு தேவை சரிங்களா. கேரளா மற்றும் டிக்கெட் போடணுமா, புக்கிங் பண்ணணுமா, அந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க, டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிடுவாங்க சரிங்களா. அப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு. ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் கெஸ்ஸிங் கேட்காதீங்க, வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க, அவங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிவிடுவாங்க. அதை பார்த்துட்டு ரேட்டு விவரம்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் விளையாடுறதை பற்றி நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க சரிங்களா. ஆல் போர்டு நாளைக்கு எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது 6-2ங்கிறது இருக்குது சரிங்களா. 3 நாளைக்கு 31ஆம் தேதி 3ம் கண்டிப்பாக வரும். ஏதாவது ஒரு ஆட்டத்தில்னாலும் 3 இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக வர்ற மாதிரி தான் இருக்குது. 3-1ங்கிற மாதிரி நாளைக்கு வரலாம். இன்றைக்கே 3 நான் இப்போ சொன்ன நேற்று வச்சு சாத்தியிருக்கிறாங்க. 3 சாத்தியிருக்காங்க நேற்று பாருங்கள். 1 மணிக்கு பாருங்கள் 3 வச்சுருக்காங்க. யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இந்த 3லாம் வைப்பாங்களான்ட்டு. ஆனாலும் நம்ம கெஸ்ஸிங்கில் என்ன வருதோ பேட்டர்ன் பிரகாரம் அதை கரெக்டாக கொடுத்துருவேன் நான். அது வருது வரல அது 2வது பட்சம், வரணும் வந்துடும் அவ்வளோதான் சரிங்களா. பாருங்கள் நாளைக்கு உங்கள் கணிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. அளவாக வச்சு அளவாக விளையாடுங்க. நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதிகமாக வச்சுட்டு ஐயோ இவர் சொன்னார் வச்சோன்னு சொல்லிவிட்டு என் வேலை பழைய போட்டுறாதீங்க. எனக்கு வர்ற கெஸ்ஸிங்கை நான் கொடுக்குறேன் சரிங்களா. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் விளையாடுங்க சரிங்களா. நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.